தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிரிக்கெட் சமரிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யார் என்ன மாதிரி விளையாடிருக்கா, போட்டி எப்படி போயிட்டு இருக்கு, இதை பற்றிலாம் நம்ம கூட விளக்கம் அளிப்பதற்காக கிரிக்கெட் வர்ணனையாளர் விஜய் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க சார், வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வழக்கமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாஸ்ல பங்களாதேஷ் வின் பண்ணிருக்காங்க. அவங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணாம பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இது சரியான முறைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவா எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, இந்தியன் டீம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா விசிட்டிங் டீம்ஸ் இருந்தாலும் சரி, டாஸ் ஜெயிச்ச பிறகு பேட்டிங் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா சென்னை பிட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நடந்த முதல் நாளில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அதே போல் இன்னைக்கு காலையில் ஓரளவுக்கு மழை பெஞ்சுது. இந்த மழைனால பார்த்தீங்கன்னா பிச்சில் லைட்டாக ஈரமாக இருக்கும். அதே போல் மேட்ச் ஆரம்பிக்கிறோம்னால டாஸ் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக தான் இருந்துச்சு. ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு நல்லா உதவும். அதே போல் ஸ்விங் ஓரளவுக்கு கிடைக்கும். எஸ்ஜி பால் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது டெஸ்ட் கிரிக்கெட்டில் பல ஓவர்ஸோட அந்த கண்டிஷன், பால் கண்டிஷன் நல்லாயிருக்கும், ஷைனோட இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயித்த பிறகு பவுலிங் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான் பங்களாதேஷ் பண்ணது. அதே போல் இந்த ரெண்டு ஸ்குவாட்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமும் சரி, பங்களாதேஷ் டீமும் சரி, ஸ்பின்னர் எடுக்கிற பதிலாக, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் எடுக்கிற பதிலாக ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. ஏன்னா நேற்று நம்ம பார்க்கும்போது மேட்ச் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் பண்ணும்போது பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அதே போல் கிராஸில் பிச்சில் கிராஸ் இல்லை, கிராஸை மொத்தமாக வெட்டி விட்டாங்க. அதனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பெரிய அதாவது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காதனால ஸ்பின்னர் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பேச்சு இருந்துச்சு. பங்களாதேஷ் டீமில் பார்த்தீங்கன்னா தைஜுல் இஸ்லாம் சொல்கிற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதே போல் இந்தியாவில் அக்ஷர் பட்டேலோ இல்லைன்னா குல்தீப் யாதவோ எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் டாஸ் போடும்போது ஓவர் கேஸ்ட் கண்டிஷனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு டீம் முகமது சிராஜ் எடுத்திருக்காங்க, ஆகாஷ் தீப் எடுத்திருக்காங்க, ஜஸ்பிரீத் பும்ரா கூட இந்தியன் டீமில். பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா நாஹித் ராணா சொல்கிற ஒரு 150+ km/h போலிங் போடக்கூடிய போலர் எடுத்திருக்காங்க. ஸோ இது நல்ல முடிவு தான். அதுக்கேற்ற ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் பங்களாதேஷ்க்கு. ஓகே சார். இப்போ லஞ்ச் டைம் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 88-3 இருக்கு. கண்டிப்பாக ஆக்சுவலி டாப் பேட்டர்ஸ் எல்லாருமே ஃபெயில் ஆயிருக்காங்க, விக்கெட் நிறைய வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி கட்டாயமாக பேசி ஆனோம். இங்கிலாந்து டூர், அதாவது இப்போ இந்த மார்ச் மாதத்தில் ஆடிருந்தாங்க இந்த வருஷத்தில் இங்கிலாந்து கூட. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஆடினார். அடுத்த வீரேந்திர சேவாக் அப்படின்னு சொல்லும்போது அவரை தான் பார்த்துருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்த பிறகு ஐபிஎல்லில் அவர் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு ஆடலை. அப்பயும் யாஷஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் பார்க்கும்போது, அதாவது இப்போ ஒரு இந்த ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட்லேருந்து T20 ஃபார்மேட் ஆடும்போது மேபி அதனால் சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படி தான் தோணிச்சு. அதுக்கப்புறமா இந்த ஓடிஐ கிரிக்கெட் ஸ்ரீலங்காவில் சரி, இல்லைன்னா அந்த ஜிம்பாப்வேல ஆடும்போது ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு, பெரிய அளவுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் பூவராக இருந்துச்சு கூட சொல்லிக்கலாம். துலீப் ட்ரோஃபி கூட இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுனால ஆடும்போது கூட அவர் ஒரு அவர் எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் இப்போ அவருக்கு என்னென்னா டூ ஆர் டை சிச்சுவேஷன். அதாவது இந்த மேட்ச் அவர் பர்ஃபார்ம் பண்ணான்னா அவருக்கு பதிலாக அபிமன்யு ஈஸ்வரன் சொல்கிற ஒரு பயங்கரமான பிளேயர் இந்தியா ஏக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ துலீப் ட்ரோஃபி சமீபத்தில் ஆடுறாங்க, அதில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் கட்டாயமாக பர்ஃபார்ம் பண்ணி ஆனோம். ஸோ அவர் ஸ்டாண்ட் பண்ணார். ஆனால் அடுத்த பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி 6 runs தான் அடிச்சு அவுட் ஆனாங்க. அடுத்த சுப்மான் கில் அவரும் கண்டிப்பாக நம்ம பேசி ஆனோம். பெரிய அளவுக்கு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ். ஈவன் நம்பர் 3 போனார். பொதுவாக விராட் கோலி நம்பர் 3 போவார், பட் அவர் நம்பர் 3 போயிட்டு 0 தான் அடிச்சிருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. யாஷஸ்வி ஜெய்ஸ்வாலோட பர்ஃபார்மன்ஸ் கட்டாயமாக ஒரு ஹைலைட் சொல்லிக்கலாம். இந்த மேட்ச்சில் 56 ரன் அடிச்சிருக்காரு. அவர் 118 பால் ஃபேஸ் பண்ணி அதில் 9 4 அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஃபார்ம் மறுபடியும் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு குட் சைன். ஸோ 88-3 கண்டிப்பாக இந்தியன் டீம், அதுவும் ஒரு ஹோம் டீமுக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு கட்டாயமாக பேசி தான் ஆகணும். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ டீ டைம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 176-3 இருக்கு. ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் KL ராகுலோட பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் இப்போ பார்த்துருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம். ஸோ யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் லஞ்ச் வரைக்கும் ஆடினார் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் 56 ரன்ஸ் அடிச்சிருக்காருன்ட்டு. ஸோ அவர் ரிஷப் பண்ட் கூட ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ரிஷப் பண்ட் ஒரு கம்பேக் வராருங்க.
அவருக்கு பெரிய ஆக்சென்ட்டாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ஐபிஎல்ல தான் அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா T20 வேர்ல்ட் கப்பில் எடுத்தாங்க. எல்லாத்துலேயும் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருந்துச்சு. அதே போல் சமீபத்தில் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுனால வந்து துலீப் ட்ரோஃபியில் கூட வந்து நல்லா ஆடினாருங்க. ஸோ அவர் அது வந்த பிறகு, அதாவது இந்த துலீப் ட்ரோஃபி கம்பேக் லாங்கர் ஃபார்மேட்டில் கம்பேக் வந்த பிறகு டீம் இந்தியாவுக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து 39 ரன் அடிச்சிருக்காரு, 52 பால்ஸில் 6 4 அடிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து ஒரு மேபி வந்து கிரிக்கெட் லாங்கர் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ், அதாவது வந்து ஓவர்காஸ்ட் கண்டிஷனில், அதே போல் வந்து ஹசான் அப்படின்னு சொல்கிற ஒரு போலரை வந்து ஹசான் மாமூத் சொல்கிற ஒரு போலர், பங்களாதேஷ் போலர் வந்து சீம் கண்டிஷன்ஸை நல்லா பயன்படுத்தினார். அதாவது அவரோட சீம் பொசிஷன் வச்சுக்கிட்டு நல்லா பிச் பண்ணி பாலை நல்லா ஸ்விங் பண்ணி புது பாலை வந்து நல்லா பயன்படுத்தி விக்கெட்லாம் எடுத்தார். 3 விக்கெட் வந்து லஞ்சுக்கு முன்னாலே எடுத்தார். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து லஞ்சுக்கு அப்புறமா டீ பிரேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் ஆஸ் அ போலராக. இதெல்லாம் தாண்டிக்கிட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராகுல் நான் எதிர்பார்த்தேன் ஓரளவுக்கு பெரிய ஸ்கோர் பண்ணுவார்ன்ட்டு. பட் வந்து 16 ரன்ஸ் தான் அடிச்சு அவுட் ஆனார். மேபி செகண்ட் இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 176 for 6 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவரி. ஸோ அது ஒரு நல்ல ரெக்கவரியை சொல்லலாம் டீம் இந்தியாவுக்கு. நம்ம எதிர்பார்க்கல, பட் எஸ் ரெக்கவரி இருந்துச்சு. ஓகே சார். இப்போ பார்த்தோம்னா அந்த லஞ்ச் டைமில் வந்து ஸ்கோர் வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. டீ டைமில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக வந்து ஜடேஜாவும் அஸ்வினும் வந்து ஒரு குட் ப்ளே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் டீம் நல்லாவே போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ 174 for 6 எங்கே, அதே போல் வந்து 324 for 6 எங்கே. ஸோ மேசிவ் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹோம் பாய் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 95 வரைக்கும் அடிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்கோர் வரைக்கும். அதே போல் ரவீந்திர ஜடேஜா வந்து 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போயிருந்துச்சு இந்தியன் டீமோட ஸ்கோர். நான் நேற்று வந்து ப்ரீ மேட்ச் ஷோவில் வந்து சொல்லியிருப்பேன், மினிமம் 300 to 400 ஸ்கோர் கொண்டு போனால் தான் வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு உயிர் கிடைக்கும். அதாவது வந்து டே 4 டே 5 வந்து பால் நல்லா டேர்ன் ஆகும். டேர்ன் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ஸாக, அதாவது ஒரு பேட்டிங் டீமாக வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணலன்னா வந்து அப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்கோரை செட் பண்ணுறீங்க, ஆப்போசிஷன் டீம் வந்து அதை சேஸ் பண்ணுவாங்க. அதுவே வந்து நீங்கள் சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா இன்றைக்கி டீம் இந்தியா ஒரு ஸ்கோர் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஈவன் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட வந்து அந்த ஸ்கோரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அஸ்வின் வந்து ஃபார்ம் கட்டாயமாக பேசியானோ டிஎன்பிஎல்ல வந்து தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். நீங்கள் கேட்கலாம், டிஎன்பிஎல் வந்து ஷார்ட்டர் ஃபார்மேட் தாங்க, அதில் வந்து என்னங்க அது வேறு ஃபார்மேட், இது வேறு ஃபார்மேட்டுன்ட்டு. பட் வந்து பேட் அண்ட் பால் கனெக்ட் சொல்லுவாங்க, அந்த இது வந்து அஸ்வின் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்ச்சு, அதாவது குவாலிஃபயர்ஸ் டு ஃபைனல் வந்து சென்னையில் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த பிச் கண்டிஷன் நம்ம ஹோம் பாய் கட்டாயமாக வந்து தெரிஞ்சே இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், என்ன ரியாக்ஷன் கொடுக்கும்ன்ட்டு. அதே போல் வந்து அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்லாம் தாண்டி வந்த பிறகு அதாவது அந்த பிச்செலாம் வந்து ஓரளவுக்கு பேட்டர்ஸ்க்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக அஸ்வின் அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அதே போல் ரவீந்திர ஜடேஜா அவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் சொன்னாலே வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கிரிக்கெட்டில், பேட்டிங்கில். ஸோ இந்த காம்பினேஷன் நல்லா செட்டாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அஸ்வினோட போலிங் பார்ட்னர்ஷிப் தான் நம்ம பார்த்துருப்போம். விக்கெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு டீம் இந்தியா வந்து நல்ல பெரிய அளவுக்கு வந்து வெற்றிக்கு எடுத்துன்னு போயிருப்பாங்க. இன்றைக்கி வந்து எப்போ தேவையோ அஸ்வின் கை தூக்கி நான் பார்த்துக்கிறேங்க, இது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு ஸ்கோர் எடுத்துன்னு போனார். அதே போல் ரவீந்திர ஜடேஜா கூட வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணார். ஈவன் T20 கிரிக்கெட் ரிட்டையர் ஆனால் கூட என்னங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து அவர் நல்லபடியாக ஆடி ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே சார், தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு நடக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்தியா அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க
வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டுகிறது? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அது விவாதத்துக்குள்ள வாங்க, அது டோட்டலா வேற. அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க வேண்டும் சொல்ல வரீங்க. மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக குற்றச்சாட்டு. என்னுடைய கேள்வி இந்த இடத்துல தான். கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டு. சேப்பாக்கம்ல நடக்கக்கூடிய பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம் வாங்க. சார், இப்போ வந்து பங்களாதேஷோட பவுலிங் எப்படி இருந்துச்சு? இப்போ பாகிஸ்தான் கூட முதல் டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. ராவல்பிண்டியில் ஷொரிஃபுல் இஸ்லாம் சொல்கிற ஒரு போலரை வந்து எடுத்திருக்காங்க. அவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் பிறகு வந்து இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் வந்து தஸ்கின் அகமது அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான போலர் எடுத்தாங்க. பொதுவாக தஸ்கின் அகமதுக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இன்ஜுரிஸ் தான் வந்து அடிக்கடி வரும் அவருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து முகமது ஷமி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி அவருக்கு இன்ஜுரி அடிக்கடி வரும். இப்போ வந்து அவரோட ஃபிட்னஸ் இருந்துக்கிட்டு டீம் இந்தியா அகெயின்ஸ்டாக ஆடுறதுக்கு வந்ததே வந்து பெரிய விஷயம் தான். தஸ்கின் அகமது அவர்கிட்ட இந்த விக்கெட்ஸ் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன், அதே போல் வந்து பால் சீம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து ஹசான் மஹமூத் சொல்கிற ஒரு போலர் மீடியம் பேசர், நேற்று கூட நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருப்பேன், ஹசான் மஹமூதோட வந்து சீம் கண்டிஷன்ஸ் நல்லா பயன்படுத்தி போட்டிருப்பாருன்ட்டு. இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹசான் மஹமூத் 4 விக்கெட் எடுத்தாருங்க. அவரோட ஜென்ரல் பிரின்சிபல் என்னென்னா அந்த ரிஸ்ட் பயன்படுத்தி கரெக்டாக லைன் லென்த் போட்டு விக்கெட் எடுக்கிறது தான் அவரோட திறமை. எக்ஸ்ட்ராடினரியாக, அதாவது இப்போ நீங்கள் வந்து பழைய கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரம், வக்கார் யூனிஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் பயன்படுத்தும். இவர் பேசிக் ஸ்கில் தான், பட் வந்து கண்டிஷன்ஸை நல்லா பயன்படுத்தி ரிஸ்ட் பொசிஷன் கரெக்டாக போட்டு இன்றைக்கி வந்து மேட்ச்சில் வந்து போலிங் போட்டிருக்கார். எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்துச்சு, 4 விக்கெட் எடுத்தார். அதே போல் வந்து அடுத்தது வந்து நாஹித் ரானா சொல்கிறவர் வந்து பாகிஸ்தானில் டூரில் ரீசெண்டாக நடந்த டூரில் 150 பேஸ் மேலேயே போட்டிருக்கார். பாகிஸ்தானில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிச்சஸ் வந்து ஸ்லோ பிச்சஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு பிச்சு, அதாவது பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தால் கூட, அதாவது இப்போ நீங்கள் போக போக பேட்டிங் சாதகமாக இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெட்னஸ் கூட இருக்கலாம், அந்த டேம்ப்னஸ், விக்கெட்டில் டேம்ப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரனால, அதனால கூட இருக்கலாம். பட் அட் சேம் டைம் வந்து சென்னை பிச்சு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகினே போகும். ஸோ அந்த மாதிரி பிச்சில் வந்து அதுக்கு தகுந்த போலர்ஸ் எடுத்திருக்காங்க பங்களாதேஷ்ல. ஒரு நிமிஷம், இது அஸ்வினோட ஸ்கோர் வந்து 97 இருந்துச்சு, இப்போ வந்து அஸ்வின் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு, இது எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம் டீம் இந்தியாவுக்கு. அதாவது வந்து 88 for 3லேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். 330 ஸ்கோர், அதாவது ஒரு டீசெண்டான ஸ்கோர். நான் நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் வந்து நிகழ்ச்சியில் ஸ்டார்டிங்கில் கூட சொன்னேன், 300 to 400 ஸ்கோர் மினிமம் கொண்டு வந்தால் தான் வந்து ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து சுவாரஸ்யமாக எடுத்துன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினோட செஞ்சுரி. ஸோ இது ஒரு பெரிய ஸ்கோர் தான். அதாவது அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் டீம் இந்தியாவுக்கு. கண்டிப்பாக இவரோட பார்ட்னர்ஷிப் அடிக்கிற ரவீந்திர ஜடேஜாக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அவர் வந்து 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கலாம் டீம் இந்தியாவுக்கு, ரவிச்சந்திரன் அஸ்வினோட பேட்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன். ஓகே சார். ஸோ பங்களாதேஷ் போலிங் பற்றி பேசும்போது மேதி ஹசான் அப்படின்னு சொல்கிறவர் இருக்கார், மேதி ஹசான் மிராஸ், நல்ல ஆல்ரவுண்டர். அவர்கிட்ட நிறைய விக்கெட்ஸ் எதிர்பார்த்தேன், பட் இது வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷனால் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம நினச்ச மாதிரி தான் பவுலர்ஸ் வந்து மஹமூத் ஹசான் அப்படின்னு சொல்கிற ஒரு பவுலர் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே போல் வந்து
தஸ்கின் அஹ்மத் கூட வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விக்கெட் எடுக்கலை. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா டீசெண்டான போலிங் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அதாவது இந்த லஞ்ச் முடிஞ்சக்கப்புறம் டீ பிரேக் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு போலிங் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் டு அஸ்வின். கண்டிப்பாக வந்து எங்கே முடியுமோ அங்கே வந்து அவர் ஸ்கோர் பண்ணார். அதாவது வந்து கேப்ஸை பாயிண்ட் பண்ணுறது, அதே போல் வந்து பவுண்ட்ரிஸ் அடிக்கிறது. இப்போ பால் சீம் ஆகலைன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து நல்லா பயன்படுத்திக்கிறது. இது வந்து சில பேட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா கூட மிஸ் அவுட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். பட் இங்கே அவர் வந்து நின்றுட்டு வந்து ஆடினார் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயம். ஓகே சார், இப்போது இந்தியாவோட பவுலிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டே 2ல் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ப்ளே எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இனி இந்த டே எண்ட் ஆகிற வரைக்கும் போகும். நாளைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லஞ்ச் பிறகு வந்து இந்தியா போலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, நியூ பாலில் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிற திறமையான பிளேயர் பார்த்திங்கன்னா ஆகாஷ் தீப் இருக்கார். முகமது சிராஜ் இந்த மாதிரி ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரும் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பிச்சர்ஸ் வந்து ஃப்ளாட் பிச்சர்ஸாக இருந்தால் முகமது சிராஜ் மேபி கஷ்டப்படலாம். பட் வந்து ஓரளவுக்கு போலிங்க்கு பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அவரும் விக்கெட் எடுப்பார். ஜஸ்பிரீத் பும்ரா பற்றி பேசணும்னா டாப் கிளாஸ் போலருங்க. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் வந்து அவர் அதை போலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிற போலர் அவர். ஸோ நம்ம இந்தியன் டீம் இந்தியாவோட போலிங் வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மதியம் வந்து நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஒருவேளை வந்து நாளைக்கு சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகிட்டு ஒரு 11 மணிக்கு வந்து ஓவர் கேஸ்டாகவே இருந்துக்கிட்டு அப்போ பவுலர்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டீ பிரேக்குள்ளே 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் வந்து இந்தியன் ஸ்பின் அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பவுலர்ஸ் கிட்டேருந்து, டீம் இந்தியா பவுலர்ஸ் கிட்ட. ஓகே சார், இப்போது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்துருந்துச்சு. இன்றைக்கி நைட்டுமே மழை ஏதாவது வந்ததுன்னா பிளேயில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பிளேயில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் கண்டிஷன்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போ மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா நாளைக்கு காலையில் சீம் கண்டிஷன்ஸ் இருக்கும். சீமிங் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓவர் காஸ்ட் கண்டிஷனால சீம் ஆகும் நல்லபடியாக. அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணிவிடுவாங்க பங்களாதேஷ் இந்தியன் டீமை. இப்போ அவங்க பேட்டர்ஸ் வருவாங்க. இப்போ வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஃபார்மில் இருக்காங்க. பட் வந்து மேபி வந்து பவுலர்ஸ்க்கு வந்து சாதகமாக இல்லைன்னா அது விக்கெட்டாக இருக்கிறதுக்கு இந்தியன் பவுலர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கலாம். ஷத்னாம் இஸ்லாம், அதே போல் வந்து ஜாக்கிர் அலி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து புது பிளேயர்ஸ். மேபி இந்த மாதிரி ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் பால் ஸ்விங் ஆகும்போது ஒரு டாப் கிளாஸ் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து போடுறப்ப அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்காது. ஸோ மேபி வந்து அங்கே அவங்க மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னா இந்தியாவுக்கும் மறுபடியும் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மேட்ச் கண்டிஷன்ஸ் வந்து நிற்காமல் போகணும். அதாவது மேட்ச் வந்து நிப்பாட்டி விடக்கூடாது. மேட்ச் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஒரு சில ஹார்ஸோ இல்லைனா ஒரு நாளோ வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் சொல்லலாம். அன்சீசனல் ரெயின் தான். அதனால் மழை பயங்கரமாக பெஞ்சு மேட்ச் மொத்தமாக வந்து நிற்கிற அளவுக்குலாம் போகாது. பட் வந்து ஓரளவுக்கு பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போது கரண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 327 for 6 இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது ஒரு 400 போச்சு தான் இந்தியாவுக்கு வந்து பெட்டராக இருக்கும். 400+ எடுத்துன்னு போனோம் டீம் இந்தியா. ஏன்னா வந்து 400+ எடுத்துன்னு போனால் தான் வந்து பங்களாதேஷை கூட வந்து சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா மேபி வந்து 150 160 இந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அவங்களும் வந்து நல்ல பேட்டிங் டீம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து கட்டாயமாக இவங்க ஆல் அவுட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஒருவேளை ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் ஃபாலோ ஆன் ஆகி பங்களாதேஷ் பேட்டிங் மறுபடியும் திரும்பி வருவாங்க. அப்போ வந்து மறுபடியும் சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணால் இன்னிங்ஸ் மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் பங்களாதேஷில் வந்து மறுபடியும் ஏதாவது ஸ்கோர் பண்ணாங்கன்னா டீம் இந்தியா மறுபடியும் வந்து பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ போலிங் அட்டாக் எப்படின்னா அக்யூரேட்டாக வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே சார், அப்போது பங்களாதேஷோட பேட்டிங் எப்படி இருக்கும்? பங்களாதேஷ் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. 2001-2002 வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டீம் வந்து ஒரு பிளேயரோ 2 பிளேயர் மாதிரி தான் வந்து டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற டீமில் வந்து 8 பேட்டர்ஸ் இருக்காங்க. டீம் இந்தியாவுக்கு வந்து அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி 8வது பிளேயர் வரைக்கும் எப்படி போகிறாங்க. அஸ்வின் 8வது பேட்டராக வந்திருக்காரு. 8வது பிளேயரே செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னா அது ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அதே போல் வந்து பங்களாதேஷ் கூட 8 பேர் ஆடுற அளவுக்கு பேட்டிங் இருக்குது. ஸ்ட்ராங்கான பேட்டிங் தான். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேதி ஹசான் மிராஜ் சொல்கிறவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்.
இப்போ ஷாக்கிப் அல் ஹசனுக்கு வந்து வயசு கூட ஆகுது, 37 வயசு வரைக்கும் இதாகுது. இப்போ அவர் பிறகு வந்து அடுத்த ஆல்ரவுண்டர் பங்களாதேஷ்க்கு யார் பார்த்தீங்கன்னா அவர் தான். அவர் விக்கெட்ஸும் எடுக்கிற இன்னைக்கு கூட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேபி வந்து நாளைக்கு கூட வந்து மிச்ச விக்கெட்ஸ்லாம் எடுத்து 5 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பேட்டிங்க்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் லிட்டன் தாஸ்க்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு பேட்டிங். ஷாக்கிப் அல் ஹசான் கூட ஒரு கன்சிஸ்டண்டான பிளே. இந்தியா கூட அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா ஆடுவாங்க, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி. சில பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்கு நல்லா ஆடுவாங்க. அதில் வந்து ஷாக்கிப் அல் ஹசான் ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ். இந்தியா கூட வந்து பயங்கரமாக ஆடி பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர். ஓகே சார், இன்னைக்கு நடந்த கிரிக்கெட் மேட்சை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த மேட்ச் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.